வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு மகாபாரத்தில் வர திரௌபதி பற்றி தான் நான் பேசலான் இருக்கேன். அவங்கள பற்றி பேசுகிறதுல எனக்கும் கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. வாங்க டாபிக்குள்ளே போகலாம். மகாபாரத்தில் பாஞ்சால நாட்டு மன்னன் திரௌபதன் இருந்தார். அவர் போட்டி போட்டு அர்ஜுனன் கிட்ட தோற்று போயிடுவார். அந்த போரில் அவர் தோற்று போனதுனால அவரோட ராஜ்யத்தை பாதி அவர் இழக்கிற மாதிரி போயிடும். அந்த மன கஷ்டத்தில் தனக்கு ஒரு வாரிசு வேணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய யாகத்தை ஒன்று வளர்ப்பார். அந்த யாகத்தில் திருஷ்டோத்தமன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பையன் பிறப்பான். அதுக்கப்புறம் அந்த யாகத்தை பெருசாகி அந்த வானத்திலே பெரிய சேஞ்சஸ் உண்டாகி அதில் கரிய நிறத்தில் ஒரு பெண் தோன்றுவாங்க. அவங்க தான் திரௌபதி. அவங்க கரிய நிறத்தில் பிறந்ததுனால கிருஷ்ணை அப்படின்னும் பேர் வச்சாங்க. யாகத்தியில் பிறந்ததுனால யாகசேனி அப்படின்னும் பேர் வச்சாங்க. அதே போல் பாஞ்சால நாட்டு பிறந்ததுனால பாஞ்சாலி அப்படின்னும் பேர் வச்சாங்க. அவங்க பார்க்கறதுக்கு அழகாகவும் இருந்தாங்க. அவங்க பார்க்குறவங்க எல்லாருக்குமே அவங்கள ரொம்ப பிடிச்சும் போச்சு. அறிவாளித்தனத்துலேயும் அவங்க ரொம்ப சிறந்து விளங்கினாங்க. ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சுயம்வரம் வைப்பார் திரௌபதன். அதனால் நிறைய இளவரசர்கள் அரசர்கள் எல்லாருமே அந்த கலந்துப்பாங்க. திரௌபதன் ஒரு போட்டி வைப்பார். அது என்ன அப்படின்னா, அந்த சக்கரத்தில் யார் குறி பார்த்து அம்பு விடுறாங்களோ அவங்களுக்கு தான் என் பொண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு போட்டி வைப்பார். அந்த போட்டியில் அர்ஜுனன் தான் ஜெயிப்பார். இந்த விஷயத்த குந்தி தேவி கிட்ட போய் சொல்லணும் அப்படின்றதுக்காக போய் சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சுயம்வரம் தான் நடக்குதுன்ற விஷயம் தெரியாமலே இந்த வெற்றி அந்த 5 பேருக்குமே, அந்த பாண்டவர்கள் 5 பேருக்குமே சமர்ப்பணம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் தெரிஞ்சவனே அவங்க ரொம்ப கவலைப்படுவாங்க. தர்மம் மாறக்கூடாது அப்படின்றதுனால அந்த 5 பேருக்குமே அவங்கள கல்யாணம் பண்ணியும் வைப்பாங்க. அந்த 5 பேர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, அர்ஜுனன், தர்மன், பீமன், நகுலன், சகாதேவன். இவங்க 5 பேருக்கும் தான் கல்யாணம் பண்ணியும் வைப்பாங்க. அவங்க 5 பேருக்கிட்டையுமே ஒழுக்கம் தவறாமல் இருந்ததுனால அவங்கள பத்தினி தேவி அப்படின்னும் சொல்லப்படுறாங்க. ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்கள வச்சு திரௌபதியை வச்சு ஒரு சூது ஒன்று வைப்பாங்க. அதில் தோற்று போயிடுவாங்க. அதனால் துச்சோதனன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவங்கள நிர்வாணப்படுத்தி கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புடவை பிடிச்சி இழுப்பான். பட் ஆனால் அந்த புடவை எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிடும். ஏன்னா அந்த டைமில் அவங்க கிருஷ்ணனை வேண்டிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி திரௌபதிக்கு கோவம் வந்துடும் அப்படின்றதுனால அவங்களோட ரத்தம், அந்த துச்சோதனோட ரத்தம் என் தலையில் தடவுற வரைக்கும் நான் தலையே வார மாட்டேன் அப்படின்னும் அவங்க சபதம் போட்டுப்பாங்க. அதே மாதிரி இவங்களோட கோவத்தினால கௌரவர்கள் மொத்தத்தையும் அழிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த பவரும் அவங்களுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்களோட அந்த 5 பேரு கூடயும் அவங்க இருந்து நல்லபடியாக குடும்பத்தையும் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. இப்போவும் இதுதான் திரௌபதியோட கதை. இப்போவுமே நிறைய இடத்துல திரௌபதி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல கோயிலும் இருக்குது. அவங்கள நிறைய பேர் வழிபடவும் செய்கிறாங்க. அவங்கள பத்தினி தேவி அப்படின்னு சொல்லிட்டதில் ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. இதுதான் திரௌபதியோட கதை. பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். மீண்டும் நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.